அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல 1989 கரும்பு காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு நபர் வேகமா அவங்க வந்து அவரோட தம்பியை இங்க இருந்து நம்ம முதல்ல போய் ஆகணும், அவன் நம்மள உயிரோட விட மாட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு, நம்ம இப்பவே போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி கரும்பு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க எல்லாமே மரண அமைதியாயிடுது. அவ்வளோ பெரிய சோள காட்டுக்குள்ள ஒரு சத்தமும் கேட்கல. இங்க என்னமோ நடக்க போகுது, அவ வந்துட்டா போலடா அப்படின்னு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயத்துல இருக்க இவங்க காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு குழந்தை ஓடி வந்து மீர் சாச்சா அப்படின்றவர்கிட்ட ஓடி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணுன்றதுக்காக இந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சைக்கிள்ல வேகமா போய்கிட்டே இருக்கார். போற வழியில ஒரு பெரிய மரம் இவங்க மேல விழுந்து இந்த நபருக்கு கால் உடைஞ்சிருது. ஆனா அந்த குழந்தைக்கும் கண்ணுல அடிபட்டு ஒரு கண்ணு ஃபுல்லா ரத்தமா வரும். அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க. பயங்கரமான மேஜிக் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த இடமே ஃபுல்லா ரத்த காட்சி அளிக்கும். ஆனா அந்த கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ரெண்டு பேர்ல ஒருத்தர் வாய் கை எல்லாத்தையும் கட்டி போட்டு ஓரமா ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு நபரை பாத்தீங்கன்னா தலைகீழ தொங்க விட்டு அவரோட கழுத்து அறுத்து சொட்டு சொட்டா ரத்தம் ஒழுவிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு 10 வருஷம் 1999ல காமிக்கிறாங்க. அந்த மீர் சாச்சா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, ஒரு மந்திர கத்தி எடுத்துக்கிட்டு நிறைய ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு குழந்தைக்கு கண்ணில் அடிப்பட்ட மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பங்களா. அந்த இடத்துக்கு போன உடனே இருக்கிற எல்லாருமே வேற விதமா பிஹேவ் பண்ண அந்த மீர் சாச்சா மட்டும் பாத்தீங்கன்னா அந்த எடுத்துட்டு வந்த ஒரு போர்வையும் கத்தியையும் அவர் கூட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட வாங்கிக்கிட்டு நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள போறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஒரு டெட் பாடி இருக்கு, 10 நாளைக்கு மேல ஆயிருக்கும், கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. மரத்துல கட்டி போட்டு அவங்க தோலை எல்லாத்தையும் கிழிச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் போய் பாக்குறாரு. வாந்தில எனக்கு வரவே வராதுன்னு போக பார்த்த உடனே செம்ம வாந்தி. அந்த மரத்துல கட்டி வச்சு கொலை பண்ணிருக்க அந்த லேடியும் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நீலம் அவங்களோட பொண்ணு நாசியா அப்படின்ற ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணி தருது அதே பிளாட்ல இருக்க பக்கத்து வீட்டுக்காரரான கோபி அப்படின்றவர் தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல எலி புகுந்து இருக்கு அப்படின்னு மாதிரி கோபி பிடிச்சி தந்துகிட்டே இருக்க நீலம்மா காட்டுறாங்க. அவங்க மளிகை கடையில 3 மாசம் கடன் பாக்கி இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்தா வீட்டு ஓனரும் 3 மாசம் கொடுக்கணும். என்னம்மா பண்ணிட்டு இருக்க, உன் புருஷன் இல்லாததால நீ மட்டும்தான் எல்லாம் பாத்துக்கிறன்றதுக்காக தான் நான் கேட்காம இருக்கேன், சீக்கிரமா அந்த பணத்தை கொடுத்துருமான்னு சொல்ல இவங்களும் நான் இந்த மாதிரி டீச்சரா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், 3 மாசமா சம்பளம் தரலங்க, தந்தா கொடுக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அண்ட் கோபியை பார்த்து நைட்டு மீன் குழம்பு வைக்க போறேன் மறக்காம வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அண்ட் கோபியும் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்வார். அதுக்காக கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பாய் நண்பர் பாத்தீங்கன்னா அவருக்கு பழக்கமாயிடும். டெய்லி அவர்கிட்ட காசு கொடுத்து அவர்கிட்ட நல்ல வார்த்தைகளா பேச அவரு பாத்தீங்கன்னா உனக்கு நல்லதே நடக்கும்டா அப்படின்ற மாதிரி புகை எல்லாத்தையும் போட்டு அனுப்பிவிடுவார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமா நடக்கிற விஷயம். ஆனா அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ் போறாரு. ஆபீஸ்ல அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பசில சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி பிளேடு போட்டுக்கிட்டே இருக்க இவர் ஒன் சைடா லவ் பண்ற அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறாரு. அவங்க கிட்ட பேசி ஆகணும், அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே வேற, ஏதாவது விஷ் பண்ணி ஆகணும்டா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி நீலம்மா காட்டுறாங்க. அவங்க லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீச்சர் கிராஸ் ஆகுறாங்க. இவங்களும் ஓடி போய் 3 மாசமா இன்னும் சம்பளம் தரல, எப்படிங்க நம்மள மேனேஜ் பண்றதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கதை பாக்குறாங்க. வேகமா அவர்கிட்ட வராங்க. இங்க எதுக்காக வந்தேன்னு கேட்க அவர் அமைதியா நிக்கிறாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற காசு எடுத்து அவர்கிட்ட கொடுக்க அவர் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ இவரை தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்டா இருப்பார். பிரிஞ்சு வாழுவாங்க. இப்போ காசு வேணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீர் சாச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் தான் அது. அவர் எதுக்காக இவங்களை வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அப்படியே கட் பண்ணலாம் ஹீரோ அவரோட ஒன் சைட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தார் இல்லையா, கார்டு எடுத்துட்டு போய் கொடுக்க அவங்களும் படிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா என்கிட்டயே சொல்லலான்ட்டு போக இவருக்கு செம்ம சந்தோஷம். அங்க இதுக்கப்புறமா அவங்கள கரெக்ட் பண்றதுக்கான நிறைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு நாள் ஹீரோ கூட நைட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நைட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன், என்கிட்ட ஒயின் இருக்கு, நம்ம 2 பேரும் அதை குடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணலாமான்னு கேட்க இவரும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடும். இவங்களும் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக கரெக்டா வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. கொஞ்ச நேரம் இரு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாரு. வெளியே போய் பார்த்தா நீலம் பயங்கரமா பயந்து போயிருப்பாங்க. என்னோட வீட்டுக்கு நீ உடனடியா வரணும், ரொம்பவே அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் உள்ள இருக்க இவங்க கிட்ட போய் நீ வீட்டுக்கு கிளம்பு, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை போல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அசியா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ பண்ணிட்டு தெரியுறான். நான் எது கேட்டாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பதில் சொல்றான்லாம் நீலம் சொல்ல
இவரும் கிட்ட போய் அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு ட்ரை பண்றாரு. அவங்க திரும்பி இவரை கண்களால பாக்குறாங்க. கண்ணு ஃபுல்லா ரெட்டா இருக்கும். பார்த்து பயந்து ஓடி போயிடுறாரு. அண்ட் இவங்களும் என்ன சாகடிச்சிட்டா நான் விட்டுருவேன்னு நினைச்சீங்களா, உங்க எல்லாரையும் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. வெளியே ஓடி வந்துட்டுறாரு. அண்ட் இவங்களோட அம்மா கிட்டயும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாமான்னு கேட்க அவங்க வேணான்னு மறுக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா யாரும் நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி கூட வரமாட்டாங்க. வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேட்க இவரும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு அசம்ஷனுக்கு வராது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. என்னோட சின்ன வயசுல நான் பேய் பிடிச்சிருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். கண்டிப்பா அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கணும். இதுக்கு வேற வழிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தொடப்ப கட்டை சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறாரு. அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் நீ காலையில இருந்து சாப்பிடாம இருக்க நசியா, கொஞ்சோண்டு சாப்பிட அப்படின்ற மாதிரி பயந்து கொடுக்க அவங்களும் திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க. அந்த தட்டை வாங்கிட்டு பேய் மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற டாக்டரும் அந்த பொண்ணுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நிறைய விஷயங்களையும் பேசுறாங்க. இவங்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க, உங்களோட பொண்ணுக்கு ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுவா, நான் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கேன், கவலைப்படுறதுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இவங்களுக்கு சுத்தமா ஏத்துக்கும்படியா இல்லை. இதுக்கு வேற வழிதான் பார்க்கணும். நம்ம ஏன் வேற யாராவது பேய் ஓட்டுறவரா பார்க்க கூடாது அப்படின்னு மாதிரி நீலம் சொல்ல, ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, தெரிஞ்ச வட்டாரத்துல கேட்டு பார்ப்போம், அவங்க கிட்ட கூட்டு போய் என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க, இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தூரமா அந்த மீர் சாச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸ்ல ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி பண்ணிட்டா இல்லையா, இதனால அவங்க பேச மாட்டாங்க. ஃபார்மலா பேசி அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த பொண்ணு ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணை நம்ம காப்பாத்தி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் யாராவது மந்திரவாதி தெரியுமா பேய் ஓட்டுறவர் மாதிரின்னு கேட்க, இவரோட ஃப்ரெண்டு உனக்கு எதுக்குடா அந்த மேட்டர் எல்லாம், நீ எதுக்கு இதுல தலையிடுற, அவங்க எப்படின்னா போறாங்கன்னு கேட்க, ஆனா இவர் விடுற மாதிரி தெரியல. உனக்கு தெரியலையா, விட்டுரு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் டெய்லி ஒரு நபர்கிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்பார் இல்லையா, அவர் ஒரு முஸ்லீமா இருப்பார். அவர்கிட்ட ஓடி போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பேய் ஓட்டுறவர் இருந்தா வேணும், உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு கேட்க, அவரும் உடனே சீரியஸ் ஆயிடுறார். இது விளையாட்டான விஷயம் கிடையாது, எதுக்காக உனக்கு அப்படின்னு எல்லாம் கேட்க, எனக்கு தேவை, எனக்கு ஒரு உதவி தேவை, இங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, அவரும் ஒரு நபர் இருக்காரு, அவரை போய் நீ பாரு, அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயும் கை தேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா 2 பேரும் அவரை போய் பாக்குறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, அவரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு தாயத்தை இருக்கு, அது அந்த பொண்ணோட உடம்புல கட்டுங்க, அதுக்கும் சரிப்பட்டு வரல அப்படின்னா பாபா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம போய் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த தாயத்தை கொடுத்து அனுப்புறாரு. நீலமும் பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு கையில கட்டிட்டு, உனது எப்பயுமே உன் கையிலே இருக்கட்டும், அம்மா சொல்றல, இது உன்னை காப்பாத்துண்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனா அது மட்டும் இல்லாம அம்மா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட அம்மா ஹேண்டில் பண்ணிப்பாங்கடி, சரிவா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆனால் அவங்க வரல. கையில் இருக்க அந்த தாயத்தையும் அவுத்து தூக்கி போட்டுட்டுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டும், உன்னோட அம்மா கிட்ட ஏன் தூக்கி போட்ட, உனக்கு அறிவு இருக்கா, எப்படியோ போ, நான் கிளாஸுக்கு போறேன்னு போயிட்டுறாங்க. இவங்க மட்டும் தனியா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்பான்னு பார்த்து மீர் சேச்சா அப்படின்ற வயசான நபர் சுத்திக்கிட்டே இருந்தார் இல்லையா, இந்த பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு கிட்ட வரார். அந்த பொண்ணோட கைகளை பிடிக்க இவருக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வந்து பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போய் தூரமா அவரை திரும்பி பாக்குது. அந்த கிளாஸுக்குள்ள ஓடி போயிடுது. அந்த பொண்ணு தொட்டதுல இருந்து இந்த நபருக்கும் பாத்தீங்கன்னா சுய நினைவே இல்லாம போயிடுது. மூக்கு காது அப்படின்னு எல்லாத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஒரு வண்டியும் ஒரு வேகமா அடிச்சு தூக்க பயங்கர ரத்த வெள்ளத்தோட அவர் அப்படியே மயங்கி போயிட்டார். கட் பண்ணா இந்த சைடு ஸ்கூல்ல இருக்க பயங்கரமா அழுதுகிட்டே முகம் எல்லாம் சுருங்கி போய் நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த வழியா வந்த டீச்சர் என்ன ஆச்சுன்னு கேட்க பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க அம்மா வர வச்சு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இவங்களோட அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால அவங்கள தூங்க வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது டேபிள் ஒன்றத்துல மஷோதா அப்படின்ற எழுதி இருக்கிறத பாக்குறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்களும் தூங்க போக அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த வீட்டோட ஓனர் பையன் பாத்தீங்கன்னா வெளியே போயிருப்பான். வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில ஏதோ சத்தம் கேக்குது. இவனும் பொறுமையா போய் பார்க்க அந்த பொண்ணு குப்பை தொட்டில இருந்து எழுந்திருக்குது. பயங்கர கொடூரமா இருக்கும். இதை பார்த்த உடனே அவன் கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை கத்திக்கிட்டு ஓட வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கேக்குது. என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்க நீலம் கிட்டயும் கோபி கிட்டயும் நசியா அங்க இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் அழுகுறான். இவங்களும் ஓடி வந்து பார்க்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து அந்த பொண்ணு முறைச்சிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கு. உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு பூசின மாதிரி இருக்கும். கருப்பா உருவம் தெரியும்.
என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துலயே அழுகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. தாயத்தை கொடுத்த அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவரே மறுபடியும் கூட்டு வரணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது பிச்சை எடுக்கிறவங்க ஹீரோவை பார்த்து பயங்கரமா அமானுஷ்யமா சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அவருக்கு என்னன்னு புரியல. பின்னாடி இருக்க சாமியார் கிட்ட உங்களை பார்த்தா சிரிச்சாங்கன்னு கேட்க, அவங்க உன்னை பார்த்து தான் சிரிச்சாங்க, உனக்கு அவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவரு யோசிக்கிறார். அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நசியாவை காமிக்கிறாங்க. அந்த சாமியாரை அவங்க கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இதனால அவர் இங்க வர வேணான்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சி கத்துறாங்க, அழுகுறாங்க. ஆனா அவங்க அம்மாவும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க அந்த சாமியாரும் அங்க வந்துட்டுறாரு. அவங்க கையில தாயத்து இல்ல அப்படின்றதுனால இவரே ஒரு தாயத்தை கொண்டு வந்து மந்திரம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது கோபி ஒரு சைடும் நீலம் ஒரு சைடும் புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களால தப்பிக்கவே முடியல, பயங்கரமா கதறாங்க. யாரும் விடுற மாதிரி தெரியல. இதனால நீலமை பத்தி அசிங்கமா கேட்டு பாக்குறாங்க, அப்பயும் விடல. இந்த சைடு கோபி கிட்டயும் நான் அவனுக்கு வேணும் தானே, என்ன நீயே எடுத்துக்கோ, என்ன விட்டுடு அப்படின்னு மாதிரி ஆசையை தூண்ட அவரும் விடுற மாதிரி தெரியல. ஆனா அந்த சாமியாரும் எப்படியோ கட்டுப்படுத்தி தாயத்தை கட்ட அப்படியே அந்த பேய் அமைதி ஆயிடுது. இதை கட்டி முடிச்ச உடனே நசியா கையில பிரேஸ்லெட் இருக்கிறத பாக்குறாரு. அந்த பிரேஸ்லெட் என்னன்னு தொட போக சில விஷயங்கள் எல்லாமே ஒரு மூளைக்கு போய் அடிக்குது. அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டாரு. சுயநினைவு இல்லாம நின்றுகிட்டே இருக்காரு. அப்போ அங்க வந்த டாக்டரும் என்ன இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க சாமியாரை கூப்பிட்டு வந்து வேடிக்கையை காட்டுறீங்க, இதெல்லாம் இந்த மாதிரி கியூர் பண்ண முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்ல அந்த சாமியாரும் வெளியே போய் உட்கார்றாரு. அந்த பிரேஸ்லெட் யார் கொடுத்தான்னு கேட்க அவளோட ஃப்ரெண்டு கொடுத்தேன்னு சொன்னான். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் ஒரே முடிவா சொல்லிடுறாரு, என்னால இதை எதுவுமே பண்ண முடியாது, பாபா ஒருத்தரால மட்டும்தான் அதை ஓட்ட முடியும், நீங்க உடனடியா பாபாவை பார்க்கணும்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நீலம் இதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நைட்டோட நைட்டா தான் பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவரை பார்க்கணும்னு கிளம்புறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து பாபா அப்படின்றவர் பத்தினு பேய் ஓட்டிக்கிட்டு இருப்பார். பேய்கள் எல்லாம் இவ்வளவு வலிமையானது, அது அவங்களோட வீக்கான உடம்புக்குள்ள போய் அவங்களோட தேவை என்ன அப்படின்ற மாதிரி பூர்த்தி செஞ்சுக்கும். உங்களோட பொண்ணு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன், உங்களோட பொண்ணு விஷயம் ரொம்பவே டேஞ்சரானது, அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணி ஆகணும், உங்களோட குடும்பத்துல பிளட் ரிலேஷனா இருக்க 2 பேர் வந்தாகணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஹஸ்பண்ட் கூட இவங்க சண்டை, அதனால அவங்க இல்ல. இதை தெரியாம அந்த பாபாவும் இந்த மாதிரி அவங்களை ரெடி பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. அண்ட் பொண்ணுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா கதறி அழுகுறாங்க. ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அண்ட் இன்னொரு சைடு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கிறதால அவங்களோட காதலியும் இவங்க கிட்ட பேசாம போயிட்டு இருப்பாங்க. அண்ட் வேலையிலயும் கவனம் செலுத்த முடியாம போயிடுது. இதனால திட்டு வாங்கியிருப்பார். இவங்க கிட்ட போய் இதுக்கு மேல நான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னா சரிப்பட்டு வராது, என்னோட வேலையை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். ஆனா இவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்களோட ஹஸ்பண்டை பார்க்கணும்னு போறாரு. ஏன்னா இவங்க பார்க்க மாட்டாங்க இல்லையா, அதனால இவரே போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்க வரணும்னு கேட்க அவரும் அவையாகிட்ட ஏதாவது பணம் வாங்கி சொல்லி அமுச்சு விட்டாளா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா, இங்க இருந்து முதல்ல போயிடு, அவதான் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மள மிரட்ட இவர் செம்ம கோவமாயி அவர் கழுத்தை பிடிக்கிறார். அப்ப என்ன பார்த்து ஒரு போட்டோ ஒன்று கீழே விழுது. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு வேற எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து அவரோட ஃப்ரெண்டும் நீ சொன்னா கேட்கவே மாட்டல, எதுக்காகடா அவங்களுக்கு இவ்வளவு பண்ற அப்படின்னு நம்மளாம் கேட்க உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது, என் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நான் அது உதவி பண்ணுவேன்டா, என்னன்னாலும் சரி நான் அந்த பொண்ணை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாபாவை போய் பார்க்க அவரும் அந்த பொண்ணோட வீட்டுல மசோதா அப்படின்ற பேரு இருக்கிறத பாத்துறாரு. அந்த நஜியாவை பார்த்து ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை தொடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. செம்ம பவர் இருக்கும், தொட முடியாம போயிடுது. இதனால என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கிறத பாக்குறாரு. பால் அடைஞ்ச பில்டிங் அது, அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நீலம் கிட்ட கேட்க அவங்களும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு கொலை நடந்தது, அதோட அந்த வீட்டை யாருமே பயன்படுத்துறது கிடையாது, குப்பை போடணும் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அது வழியா நாங்க போவோம், மற்றபடி எதுக்காகவும் நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நசியா குப்பை போட அந்த வழியில போவாளான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்ல இவரும் அந்த பில்டிங்க்கு போய் செக் பண்ணி பாக்குறாரு. இவரையே பார்த்துக்கிட்டு ஒரு உருவம் முறைச்சிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கு. இந்த உருவத்தை பார்த்து அப்படியே ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. மசோதா அப்படின்ற உருவத்தை தான் நேத்து நான் அங்க பார்த்தேன், அந்த மசோதா யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நம்ம ஏதாவது பண்ண முடியும், அந்த மசோதா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு மாதிரி இவரை அனுப்பி விட இவரும் நிறைய சோர்ஸ் மூலமா அவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. மசோதாவோட ஊருக்கே போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அவங்களோட ஊருக்கு போய் அவங்க கணவரோட பேரை சொல்லி அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவங்களும் மீர் சாச்சாவோட வீடு தானே, அவரை பார்க்க வந்திருக்கீங்களா, அவர் இறந்து போயிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வண்டியில அடிபட்டு படுத்த படுக்கையா இருந்தாரு, நேத்து தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் புதைச்ச இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க நிறைய வழிபாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு சில பேர் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அந்த கண்ணு போயிருக்கோம் இல்லையா, அந்த
லேடி தான், வயசானவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் மசோதாவை பத்தியும் மசோதாவோட ஹஸ்பண்டை பத்தியும் நான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு கொலை நடுங்கிருது. முதல்ல இங்கிருந்து இவனை வெளியே அனுப்பு அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விட, போகும்போது நீலம் ஹஸ்பண்டோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்தது இல்லையா, அதே ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டார். ஆனால் அங்கேருந்து போகல, வெளியவே நின்றுக்கிட்டே இருக்காரு. அந்த லேடி அவர் போவார் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இவர் போகிறதா தெரியல. வெளியே வந்து பேசுகிறாங்க, ஒரு குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னல, அதனால தான் நான் உனக்கு உதவணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நைட்டு தனியாக என்ன ஒரு இடத்துல மீட் பண்ணணும்னு ஒரு இடத்த சொல்ல, அவர் அந்த வீட்டு ஃபோட்டோவில் இருந்தது யாருன்னு கேட்குற, நீங்கள் தேடி வந்தீங்க இல்லையா அவங்க அண்ணனோட மனைவி அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கும் புரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல போய் வெயிட் பண்ண இவங்களும் வந்துடுறாங்க. நீ வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால மசோதா யாருன்னு நான் உனக்கு சொல்றேன். அவ ஒரு சாதாரண மனுஷியே கிடையாது, அவ ஒரு அரக்கி அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் உள்ள போகுது. இவங்களோட ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க, கரும்பு காடு வச்சிருப்பாங்க. அது மூலயமா ஃபேமிலி அழகா ரன் ஆகிட்டே இருக்க மீர் சாச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் தான் இது எல்லாத்துக்கும் ஹெட்டா இருந்திருப்பார். அவரோட தம்பி ஒருத்தர் படிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியூர் போயிருப்பார். அண்ட் திரும்பி இவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சாவு அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் வரும்போது அந்த மசோதாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார். அவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாது. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட குடும்பமே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடுத்தடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அமானுஷமான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விலங்குகளை கொன்றது, பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். இதை மீர் சாச்சா பார்த்து கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாலும் அவங்க வீட்டுல இருக்க எல்லா சகோதரர்களையும் பாத்தீங்கன்னா இவங்க வசியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால யாரும் கேட்கற மாதிரி தெரியல. ஆனா அதே சமயத்துல இவங்க பண்ற வேலைகளால ஊர்ல ஒரு கொடிய நோய் பரவ ஆரம்பிக்குது. இதனால யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் மசோதாவை கல்யாணம் பண்ணவரும் பாத்தீங்கன்னா இவங்க இப்படி ஒரு அரக்கி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருப்பார். இதை தான் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். ஆனால் அவங்களை தரன்னு இழுத்துட்டு இந்த மசோதாவும் ஒரு மந்திரத்தை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் குடும்பத்தில் இருக்க பாதி பேரை கொலை பண்ண இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு போன பொண்ணு இருக்கு இல்லையா, அது பார்த்துருக்கோம். ஓடி வந்து மீர் சாச்சா கிட்ட சொல்ல அவரும் காப்பாற்றணுன்றதுக்காக வேகமாக சைக்கிளில் வந்திருப்பாரு. 2 பேருக்கும் அடிபட்டிருக்கும். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் காலை உடச்சிக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு போயிருப்பார். போய் பார்த்தா எல்லாரும் இறந்து போய் கிடப்பாங்க. அந்த மசோதாவையும் காணாம போயிட்டு இருப்பாங்க. பல வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. இவரோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா இவர் இப்படியே இருக்காருன்னு இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டுறாங்க. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா மசோதா என்னைக்காவது மாட்டியே தீருவா, என்னோட தம்பிகளுக்காக நான் அவளை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு அவ இருக்கா அப்படின்ற ஒரு இடம் கிடைச்சிருச்சு. அண்ட் இவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மந்திரவாதிகள் உதவியோட ஒரு கத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே போயிருப்பாங்க. அண்ட் இதை தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செல்லில் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே போன எல்லாருமே மசோதாவோட பவர் தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பெட்ஷீட்டையும் அவர்கிட்ட இருந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய் மசோதாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஒரு மரத்தில் கட்டி வச்சு அவங்களோட முகத்தை வெளியே எடுத்து அவங்கள கொல்லலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்க அப்பயும் சும்மா இல்லை, ஏதோ ஒரு மந்தத்தை போட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரோட மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மீர் சாச்சாவும் இருக்கிற கத்தி எடுத்து அவங்க வயிற்றுலேயே குத்தி ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டார். ஆனால் அவங்களோட பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே விழுந்திருக்கும். அந்த பிரேஸ்லெட் முழுக்க இவங்களோட ரத்தமாக நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரேஸ்லெட் தான் பார்த்தீங்கன்னா நாசியா எடுத்துட்டு இருப்பாங்க அந்த வழியாக போகும்போது. அண்ட் இறந்து போயிட்டாங்க இல்லையா, இதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி எதுவுமே தேரலை அப்படின்ற மாதிரி புதைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மசோதா கூடயே மீர் சாச்சாவோட ஒரு தம்பி தப்பிச்சு போயிருப்பான். அங்க நடந்த சண்டையில அவனோட தம்பியை மட்டும் இவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். ஆனா மசோதா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களோட தம்பி ரிட்டர்ன் வந்திருப்பார். புதைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த தோண்டி அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு உயிர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க அந்த நெருப்பே பார்த்தீங்கன்னா அவரை சாகடிச்சிருது. ஆனாலும் மசோதாவுக்கு உயிர் வரல. அண்ட் இதை தெரிஞ்ச மீர் சாச்சாவும் தன்னோட தம்பி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுது இந்த மசோதாவோட உடம்பு யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு காட்டுக்குள்ள போய் புதைச்சிட்டு இருப்பாரு. இதை எல்லா விஷயங்களையும் இந்த லேடி சொல்லிட்டு இந்த மாதிரி அவ என்னைக்காவது ஒரு நாள் ஆவியா வந்து துன்புறுத்துவா அப்படின்றதுக்காக மீர் சாச்சா அப்பயே ஒரு வழியை பண்ணாரு. அவர் அழிக்க பயன்படுத்தின அந்த பெட்ஷீட்டையும் கத்தியும் ஒரு இடத்துல, அதே இடத்துல தான் எங்கேயோ வச்சிருக்காரு. அதை நீ போய் எடுத்துட்டு வந்துரு, உனக்கு உதவும். அது இந்த பில்டிங்கை தாண்டி தான் அந்த இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்தையும் காமிக்க இவருக்கு அல்லு விட்டுருது. ஆனால் அதே சமயத்துல நீ வழி மாறி போயிட்ட அப்படின்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ இதை சீக்கிரமா பண்ணிட்டு வா, காலையில உனக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, நான் அந்த ட்ரெயின்லயே உன்னை அனுப்பி வைக்கிறேன்லாம் சொல்ல இவரும் பயந்து அந்த இடத்துக்கு போறாரு. ஓலைகள் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நாய் சத்தமும் கேக்குது. ஒரு வழியா அந்த பில்டிங்குள்ள போய் எங்கெங்கயோ தேடி அந்த பெட்ஷீட்டையும் அந்த கத்தியையும் எடுத்துட்டு வந்துட்டார். அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில பாபாவே அந்த இடத்துக்கு போன் அடிச்சு வர சொல்லி இருப்பார். அந்த மசோதாவை புதைச்சாங்க இல்லையா, அந்த இடத்த போய் பாக்குறாங்க. காலெல்லாம் முளைச்சு அந்த இடமே பாத்தீங்கன்னா அமானுஷமா தெரியும். அந்த கோபியை பாத்தீங்கன்னா இன்னொரு வேலையும் பார்த்திருப்பார். அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா பிளட் ரிலேஷன் 2 பேர் வேணும்னு இருப்பாங்க இல்லையா, உங்களோட அப்பாவை போய் கூப்பிட்டு இருப்பாரு. அவர் பணம் கேட்டிருப்பாரு, வராம இருந்திருப்பாரு இல்லையா, பணத்தை கொடுத்து அங்க வந்து நிக்க சொல்றாரு. அண்ட் இதே சமயத்துல அந்த பாபாவும் பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுக்கற, இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அது போயிடும்,
அதுக்கு நீங்க கரெக்டா 2 மணிக்கு அந்த மசோதாவோட பாடியை தோண்டி அது மேல இந்த பெட்ஷீட்டை போத்தணும். நான் ஒரு சைடு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இன்னொரு சைடு நசியாவை இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டோட அந்த பேய் இந்த உடம்பை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல 3 குரூப்பா பிரியிறாங்க. மசோதாவோட டெட் பாடியை தோண்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நசீமும் ஒரு பக்கம், நீலமும் ஒரு டீம் அண்ட் பாபா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு நசியாவை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள சுத்தி இவங்களோட அப்பாவும் மசோதாவை கொலை பண்ண உதவி பண்றாங்க இல்லையா அந்த லேடியும் மந்திரவாதிகளும் சுத்தி நின்றுகிட்டு இருப்பாங்க. 3 பேரும் தங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப நசியா பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னை விடல அப்படின்னா அவங்களை தலையில கட்டி கழுத்து அறுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட, நசியாவோட அப்பா பயந்து போயிட்டு காசு கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன், இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, நான் இங்க இருந்து போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப, இன்னொரு சைடு டெட் பாடியை தோண்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களும் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இதனால பள்ளம் தோண்டிக்கிட்டே இருந்த கோபியும் எழுந்து என்னாச்சுன்னு கேட்க அங்க நீலமா காணோம். எங்க நீங்க போனீங்க, அந்த பெட்ஷீட்டையும் காணோம், எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க திடீர்னு ஒரு சத்தம். இவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவரோட மூக்குல ரத்தம் வந்திருக்கும், அப்படியே கட் பண்ணி இப்பயும் இவரோட மூக்குல ரத்தம் வருது. இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. பயந்து நடுங்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சரி நசியாவை கட்டி போட்டு மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா நசியா ஒரு கட்டத்துல அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாருமே நசியா தப்பிச்சுட்டா அவன் நம்மள உயிரோட விட மாட்டா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சைடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு நபரை தலைகீழ தட்டி அவரோட கழுத்தை அறுத்துட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி திசைக்கு ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருக்க, அந்த கண்ணு தெரியாத லேடி இருக்காங்க இல்லையா அவங்கள பாத்தீங்கன்னா நசியா சுத்திட்டுறாங்க. எல்லாத்துக்குமே நீதான் காரணம், ஒரு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோ மசோதாவோட பாடியை நோண்டிட்டு இருப்பாரு. பயங்கர எலும்பு கூடா இருக்கும். அந்த எலும்பு கூடு மேல பெட்ஷீட்டை போத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த பெட்ஷீட் பாத்தீங்கன்னா மரத்து மேல போயிட்டு இருக்கும். அந்த பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெட்ஷீட்டை போத்தலாம் அப்படின்ற மாதிரி வர அந்த எலும்பு கூடுக்கு உயிர் வந்துருது. இவரை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவரால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு இருக்கும்போது இவர் கையில தான் அந்த கத்தி இருக்கும் இல்லையா அதை எடுத்து குத்துறார். அந்த எலும்பு கூடும் வலி தாங்க முடியாம பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துற, இதுதான் சரியான சமயம் அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்டை தூக்கி அது மேல போட்டார். ஆனா அதே சமயத்துல அந்த லேடியை கொலை பண்ணான்னு போன நசியாவும் பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஏன்னா அங்க பெட்ஷீட்டை போத்திட்டாங்க இல்லையா இதனால நசியாவோட உடம்புல இருந்து அந்த ஆவி காணாம போயிடுது. எல்லாருமே இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறாங்க. ஹீரோக்கு உடம்பெல்லாம் குத்தி பயங்கர ரத்தமா இருக்கும். பண்ணி முடிச்சு பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாரு. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க சரியாயிடுவீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் பேசிக்கிட்டே இருக்க, அந்த பேய் ஓட்டினவரும் நீலம் கிட்ட வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, இனிமேல் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ட் இந்த சம்பவத்திலே பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டும் அருந்து விழுந்துட்டு இருக்கும். அண்ட் கார்ல போய்கிட்டே இருக்கும்போது இவரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த பையன் இது எதுலயுமே சம்மந்தம் இல்லைனாலும் எல்லாத்துலயும் சம்மந்தப்படுத்திக்கிட்டான். அவனோட சின்ன வயசுலயும் ஏதோ ஒரு நடந்து இருக்குன்னு நினைக்கிறேன், இது அவனை ஏதாவது துன்புறுத்தாதான்னு கேட்க அவரும் துன்புறுத்ததான் செய்யும், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லுக்க விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் அவரோட காதலியையும் காட்டுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் இப்படி எல்லாம் கூட நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கிச்சனுக்கு போலான்னு போறாங்க. அங்க யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. பயந்து போய் நிக்கிறாங்க. இவரும் விளையாடாதடி, இப்பதான் நான் அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்கேன், நீ விளையாடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அங்க உண்மையில யாரோ இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் பயந்துகிட்டே அங்க யாரு இருக்காங்கன்னு பாக்க போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க.